அனைவருக்கும் வணக்கம். பாலமந்திர் பள்ளிகளில் ஜனவரி மாதம் நடைபெற்ற முக்கியமான கல்வி மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகளை செய்தி மடலாக பார்க்கலாமா? முதல் நிகழ்வாக தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான 2ஆம் பருவ ஓபன் டே ஜனவரி 10ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் குறித்து ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பெற்றனர். ராமகிருஷ்ணா மிஷன் மேல்நிலைப் பள்ளி சார்பில் தேசிய இளைஞர் தினத்தை கொண்டாடும் வகையில் பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகள் நடைபெற்றன. அதில் வித்யாலயாவில் இருந்து 16 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 2ஆம் வகுப்பைச் சேர்ந்த ஹர்ஷவர்தன் ஓவிய போட்டியில் 3ஆம் பரிசு பெற்றார். வித்யாலயாவில் பொங்கல் விழா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சத்தியமூர்த்தி பள்ளியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழர் பாரம்பரிய கலை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவர்கள் தங்களது வகுப்பறைகளில் பாரம்பரிய நெல் வகைகள், மூலிகைகள், பாரம்பரிய விளையாட்டுகள், நூல்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்தினர். தமிழில் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்ட சிறந்த ஆசிரியரான முனைவர் கனகலட்சுமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தேசிய பெண் குழந்தைகள் தினத்தன்று சத்தியமூர்த்தி பள்ளியில் போயிங் சுகன்யா ஸ்டெம் ஆய்வகத்தால் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு ESP32 கார் உருவாக்கும் சவால் நடத்தப்பட்டது. அடுத்ததாக இரு பள்ளிகளிலும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான 2ஆம் கட்ட கண் பரிசோதனை முகாம் வித்யாலயாவில் ஜனவரி 27ஆம் தேதி நடைபெற்றது. பாலமந்திர் பள்ளிகளில் ஆண்டு விளையாட்டு விழா ஜனவரி 31ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. தேசிய அளவிலான ஸ்குவாஷ் வீராங்கனை மற்றும் இந்திய அணியின் உறுப்பினரான அப்ரஜிதா பாலமுருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். பாலமந்திர் பள்ளிகளில் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் சில மாணவிகளுக்கு ஆல்வியோ 4P சேரிட்டபிள் சார்பாக ஹர் O2 என்ற சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இவ்வாறாக ஜனவரி மாதம் விளையாட்டு, கொண்டாட்டம் மற்றும் சாதனைகள் நிறைந்த மாதமாக அமைந்தது. விரைவில் அடுத்த மாத நிகழ்வுடன் காண்போமா? நன்றி.